விசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களுக்கு திருப்போம். மார்க் 11 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். குறிப்பாக விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே இப்பொழுது சில வாரங்களாக சில காரியங்களை எடுத்து சொல்லி வருகிறேன். ஜெபத்திலே எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதிலும் குறிப்பாக எப்படி விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை எப்படி ஜெபத்திலே உபயோகப்படுத்துவது, எப்படி ஜெபிப்பது, ஜெபம் பண்ணும்போது என்ன வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை குறித்து குறிப்பாக நான் எடுத்து பேசி வருகிறேன். ஆகவேதான் இந்த வேத வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் திரும்பவும் வாசித்திருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கொடுத்த போதனைகளிலே மிகவும் முக்கியமான, விசுவாசத்தை குறித்த போதனைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது. விசுவாசத்தை போதிக்கிறார். விசுவாசத்தை மட்டுமல்ல, அது எப்படி ஜெபத்திலே கிரியை செய்கிறது என்கிறதையும் போதிக்கிறார். அதுல முக்கியமான காரியம் என்ன? மலையை பார்த்து நீ சொல்லி சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும். சொல்லி சொன்னபடியே என்று அந்த வசனத்திலே 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. மலையை பார்த்து எப்படி அந்த மலை நீங்க வேணும் என்றால், வேணும்னா மலைன்னு சொல்லுகிறார் என்று சொன்னேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள சொல்றாரு. மலை போன்ற பிரச்சனைகள், மலையை விட பெரிய பிரச்சனை எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த மலையை பார்த்து என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த மலையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவது என்பதற்கு வழியை சொல்லுகிறார். அந்த மலையை பார்த்து சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும் என்று சொல்லுகிறார். அது உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இப்படிதான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அர்த்தம். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறார், நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, மலையை பார்த்து நீங்க பேசுறீங்க பாருங்க, அதுதான் நீங்க கேட்டுக்கொள்கிறது. மலையை பார்த்து என்ன பேசுறீங்க, நீ தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறீர்கள். என்ன விரும்புகிறீர்களோ, என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த மலை உங்க குறுக்க நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தடையாக இருக்கிறது. மலை போன்ற பிரச்சனை குறுக்க வந்து நின்று விட்டது. இந்த மலைக்கு இப்பொழுது என்ன ஆக வேண்டும், எந்த பதிலை நீங்கள் விரும்புகிறீர்கள்? மலை இருக்குன்னு சொல்லி அழுகிறது இல்ல ஜெபம். தள்ளுண்டு போ, அதுதான் அதுக்கு ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அதுதான் ஜெபம். அப்ப சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, என்ன கேட்டுக்கொள்கிறோம், அந்த மலை தள்ளுண்டு போக வேண்டும் என்று, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தள்ளுண்டு போ என்று சொல்லிவிட்டு அது அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஃபெய்த் பிரின்சிபல் அப்படியே ஜெபத்தில் உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி மலையை, அவர் அத்தி மரத்தை பார்த்து பேசினாரு, உடனே பட்டு போகல. 24 மணி நேரம் கழிச்சு அந்த வழியா திரும்ப வரும்போது பேதுரு சொல்லுகிறார், நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்றே என்று. அதுக்கப்புறம் தான் இந்த டீச்சிங்கே கொடுக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுகிறார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில், இந்த மரத்தை மட்டுமல்ல மலையை பார்த்தே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும். இதுதான் ஃபெய்த் பிரின்சிபல், இப்படிதான் விசுவாசம் கிரியை செய்கிறது என்று சொல்லி ஜெபத்துக்கும் விசுவாசத்துக்கும் கடைசியில சம்பந்தத்தை ஏற்படுத்தி இங்க சொல்லுகிறார். அப்ப ஜெபம் என்றால் என்ன? நான் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள், தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், நான் நினைக்கிறேன், நம்முடைய வாயிலும் வல்லமையை வைத்து விட்டார். அவர் எப்படி வார்த்தையின் தேவனாய் இருக்கிறாரோ, வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறாரோ, வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறார் என்று எழுதி இருக்கிறது. அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையினால் உண்டாக்க வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நம்ம வார்த்தையினால் தான் அமைக்க வேண்டும். நம்முடைய உலகத்தை நாம் சிருஷ்டிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையினால். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையினால். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த உலகத்தை வார்த்தையை கொண்டு மாற்றி அமைத்தது போல நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை, இல்லாம இருக்கிற வாழ்க்கையை, நோய் இருக்கிற வாழ்க்கையை, பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கையை, பாரங்களால் நிறைந்திருக்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாமும் தேவனை போல இயங்க வேண்டும். புதிய சூழ்நிலை சிருஷ்டிக்க நாம் வார்த்தையை பேச வேண்டும், வாயை திறந்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்.
வார்த்தையினாலதான் தாங்க வேண்டும். சிருஷ்டித்தது மட்டுமல்ல, தாங்குகிறாராம். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையை வார்த்தையின் மூலமா உண்டாக்க வேணும். எப்படிப்பட்ட எதிர்காலம் நமக்கு தேவை, நம்ம நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்கிறத வார்த்தையை பேசிதான் உருவாக்க வேண்டும். உருவாக்கி விட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது, அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் தாங்க வேண்டும், வார்த்தையினால் தாங்க வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. அப்ப ஜெபத்திலையும் அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறது அல்ல, நம்முடைய கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொட்டுகிறது அல்ல ஜெபம். ஏனென்றால் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். வெறும் கஷ்டத்தை கொட்டினதுனால அவர் பரிதாபப்பட்டு ஏதோ செய்யறாருன்னு சொன்னா இன்றைக்கு எல்லாருமே ஜெபத்துல வெற்றிகரமா இருப்பார்கள் மக்கள். ஏன்னா கஷ்டத்தை கொட்டுறதுல எல்லாரும் வல்லவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு சொல்லி தரவே வேண்டியதில்லை, ஒரு பிரசங்கியாரே தேவையில்லை, ஒரு சபையும் தேவையில்லை. கஷ்டத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொட்டுங்கன்னு சொன்னா எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு அதுல எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு ஏன் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது, வேதவசனத்தை எடுத்து ஏன் போதிக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொன்னா, வெறும் கஷ்டத்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை தெரிந்தெடுத்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து உள்ளத்தில் அதை வைத்து அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை உண்டாகிறது. உள்ளத்தை வார்த்தையால் நிறைக்க வேண்டும். அந்த உள்ளத்தை நிறைத்திருக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயினால வர வேண்டும். அது வாயிலிருந்து வந்து திரும்ப உள்ளத்துக்குள்ள போது, உள்ளத்தை நிறைச்சு திரும்ப வாயில வருது. இப்படி பேசும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து குறித்த சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எப்படி ஏதோ எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு சத்தியம் அல்ல, வேத வசனத்தின் சத்தியம் ஆதி முதல் இப்படிதான் இருக்குது என்பதை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் திருப்பவும் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரை. ஜெபம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைக்க வேண்டும். வார்த்தை தான் அங்க முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் ஒருவேளை கண்ணீர் விடலாம், நம்முடைய கஷ்டத்தின் மிகுதியினால, நம்முடைய பிரச்சனையின் மீதினால ஒருவேளை ஜெபத்தில் கண்ணீர் விடலாம். ஆனால் நம்முடைய கண்ணீர் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அங்க. ஏன் என்று காண்பிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனம் ஆதியாகமம் 2. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதென்று அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று ஒரு விருட்சத்தை வைத்திருந்தாராம். அதன் கனிகள் அங்க இருக்கிறது, அதை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். வெறும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டுமல்ல, ஜீவ விருட்சம் என்கிற ஒரு விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். ட்ரீ ஆஃப் லைஃப் and the tree of the knowledge of good and evil என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, ரெண்டு இருக்குது. இது ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி எப்படி சொல்லலாம்? அது மரணத்தின் விருட்சம். அதனால தான் சொன்னார், இது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லுகிறார். அந்த கனியில ஏதோ ஒன்று இல்லை, அது கனியில ஏதோ விஷம் கலந்து இருக்குது என்று இல்லை, அந்த பழத்துல ஏதோ தீங்கு இருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா நீ செத்துருவேன் அல்ல, இந்த பழத்துல ஒன்றும் இல்லை. அதே போல இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லி இருக்குது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியில ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு டானிக் மாதிரி அல்லது ஏதோ மருந்து மாதிரி ஏதோ வச்சுட்டார் ஆண்டவர், அதை சாப்பிட்டா இவன் காலாகாலமா உயிரோடு இருக்க போகிறான் என்று அதை சாப்பிட அங்க வச்சார் என்று சொல்றது இல்லை. ஏனென்றால் அந்த கனிகளிலே ஒன்றும் இல்லை. அந்த மரணத்தின் கனியிலையும் மரணம் இல்லை, அதாவது அதுல ஒன்றும் வைக்கப்படவில்லை. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியிலையும் அதுல ஒன்றும் வைக்கப்படவில்லை. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்கிற முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை. அதுதான் முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் இங்க முக்கியம். பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்கிறார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது பாருங்க. இந்த வார்த்தை தான் முக்கியம். பிசாசானவன் வந்து ஆதாமை ஏவாளையும் சோதிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது எடுத்து போட வேண்டும், இந்த வார்த்தையின் மேல ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ண வேண்டும், இந்த வார்த்தை அவர்கள் பிடித்துக் கொள்ளக்கூடாது, இந்த வார்த்தை அவர்கள் மீற வேண்டும், இந்த வார்த்தை அவர்கள் நிராகரிக்க வேண்டும், இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும்
இந்த வார்த்தைக்கு அவளுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது. வார்த்தையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டா இவர்களே ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அதுதாங்க. அந்த கனியில ஒண்ணும் இல்ல, அந்த கனி ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நடந்தால் அவனுக்கு ஜீவன், வார்த்தையை மீறினால் அவனுக்கு மரணம். கர்த்தருடைய வார்த்தை தான் அங்க இஷ்யூ. பாருங்க, ஏதோ ஒரு மரமோ ஒரு கனியோ அல்ல, அது ஒரு அடையாளம் தான். வார்த்தை தான் அங்க முக்கியம். அதனால சாத்தான் வந்த உடனே வார்த்தையை தான் அவன் எதிர்க்கிறான். தேவன் என்ன சொன்னார் அதைத்தான் எதிர்க்கிறான். ஏனென்றால் தேவன் சொன்னதை மனுஷன் என்னைக்கு பிடிச்சு தன்னுடைய உள்ளத்துல வச்சு அதை காத்து அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு ஜீவன் உண்டாகிறது. அவன் ஜீவனிலே பங்கு கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஜீவன் என்று சொன்னால் எல்லா விதமான நன்மைகளிலும் அவன் பங்கு கொள்ளுகிறவனா இருக்கிறான். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஏன் சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது பிசாசானவன? ஏனென்று சொன்னால் பாய்சன், விஷம் அங்க இருக்கு. பாருங்க, அவன் கொட்டுல விஷம் இருக்குது. உள்ளத்துல ஒரு விஷத்தோட தான் வருகிறான் அவன். அந்த விஷத்தை இவர்களுக்குள்ள ஏத்தும்படியாக வருகிறான். பாருங்க, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எடுத்த உடனே என்ன பேசுறான் பாருங்க. தேவன் இப்படி சொன்னாரா? விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? புசிக்க வேண்டாம் தான் சொன்னாரு. அதை புசிக்காமல் இவர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு தெரியும், என்னைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்கள் அன்றைக்கு இவர்கள் ஒன்னும் அசைக்க முடியாது. இவர்கள் நன்றாயிருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இவர்களை அழிக்க வேண்டும் என்றால், இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், இவர்கள் நம்பி இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பண்ண வேண்டும். இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்துல வச்சு அதை வாயில பேசுறதுன்னா அது லேசான ஒரு காரியம் அல்ல. பிசாசு அதை எதிர்க்கிறான் பாருங்க. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும், நீங்க அதை மட்டும் எடுத்து உள்ள வச்சு வாயில பேசிட்டீங்கன்னா விஷயம் ஆயிடும், காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் அநேகர் இந்த சத்தியங்களை எதிர்க்கிறார்கள் இன்றைக்கு. ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும். ஏன் இந்த சத்தியம் எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னா, பிசாசுக்கு தெரியும் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஜனங்க. இப்ப கண்டுபிடித்து விட்டார்கள். இப்படிதான் வெற்றி உண்டா இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். எப்படி இந்த நாவே ஒரு ஜீவ விருட்சத்தை போல இருக்குது என்று வேதம் போதிக்கிறது என்பதை காண்பிக்க போறோம். அதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அன்றைக்கு எப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் புசித்து என்றென்றைக்கு வாழுகிறவனா இருந்திருக்கலாமோ அதுபோல இன்றைக்கு நாம் பரலோகம் போற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிக்க நமக்கு ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய சகல நன்மைகளுக்கும் அது அடையாளமா இருக்குது ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த விருட்சத்தின் கனியை எப்படி எடுக்கிறது, எப்படி புசிக்கிறது என்பதை பற்றி நீங்க பார்க்க போகிறோம். ஆனா பிசாசு வந்த உடனே எதை தாக்குறான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான். சகல விருட்சங்களின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? எல்லா விருட்சத்தின் கனியுமா புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. தேவன் என்ன சொன்னார், என்ன சொன்னார் என்பதுலதான் இவருடைய வாழ்வு இருக்குது. என்ன சொன்னார் என்பதை இவர்கள் மதிக்கிறார்களா, இவர்கள் அதுபடி நடக்கிறார்களா, அது கீழ்ப்படுகிறார்களா என்பதுலதான் இவருடைய வாழ்வும் இருக்கிறது. இவருடைய தாழ்வும் அதுலதான் அடங்கி இருக்குது. இவருடைய வாழ்வும் சாவும் அதுலதான் அடங்கி இருக்கிறது. அதனால அவர் சொன்னாரா என்று கேட்கிறான். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன ஒரு விஷத்தை ஏத்துறான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவன் சொல்றான், இல்ல நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போயிருக்குது அவங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள் இவர்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் இவருடைய ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. எப்படியாவது அந்த வார்த்தை இவர்களிருந்து கெடுத்து போட வேணும், எடுத்து போட வேணும் என்று சொல்லுகிறான். நீங்கள் சாகவே அவர் சொன்னாரா சாவீங்கன்னு? சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்படிதான் பிரச்சனை ஆரம்பித்தது பாருங்க. பிரச்சனை ஆரம்பித்து கடைசியில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல், அதை எடுத்து தங்களுடைய உள்ளத்திலே வைத்து அதை காத்து அந்த வார்த்தைகளை பேசி அப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவர்கள் வாழ்வதை விட்டுவிட்டு இந்த பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று அவன் சொல்லுகிறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் உள்ள போய்விட்டது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எடுத்து புசிக்கிறார்கள். பிறகு அங்கே அவர்கள் பாவத்திலே விழுந்து போகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை
நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று பாருங்க கர்த்தர் சொல்றாரு. இப்ப அவன் விழுந்து போய்விட்டான். அவன் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷனாய் அவன் மாறிவிட்டான். இந்த நிலையில, விழுந்து போன நிலையில சாவு அவனுக்குள்ள வந்து விட்டது. சாவு என்று சொன்னால் வெறும் சரீர பிரகாரமான சாவு இல்லை. இன்னும் சரீர பிரகாரமா விழுந்து சாகல அவன். ஆனால் ஆவிக்குரியபடி உள்ள செத்து விட்டான் அவன். தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை வேண்டாம் என்று தள்ளிட்டானோ, என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டானோ, அன்றைக்கு பிசாசுக்கு அங்க இடம் உண்டாயிட்டது. தேவனுக்கு அங்க இடம் இல்லை. பிசாசும் தேவனும் ஒரே இடத்துல அங்க வாசம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில விழுந்து போன ஒரு நிலையில இவன் போய் இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்தான் என்று சொன்னால் அது பெரிய ஆபத்து. தேவனுடைய இரக்கம் பாருங்க. தோட்டத்துல இருந்து அவனை விரட்டி அடிக்கிறார். நீங்க சொல்லலாம், என்னையா ஒரு தோட்டத்துல அந்த கனியை எடுத்து புசிச்சிட்டான்னு சொல்லி விரட்டி அடிக்கலாமா அவனை? பாவம், அவன் எங்க போவான்? நல்ல தோட்டத்தை உண்டாக்கி நல்லா கொடுத்த கொஞ்சம் மன்னிச்சு லேசா விட்டுறக்கூடாதாங்க. விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. துரத்துறதே ஒரு இரக்கம் தான். கர்த்தர் சில காரியங்களை செய்யும் போது என்ன இப்படி செஞ்சிட்டாருன்னு யோசிக்கிறோம். அது பெரிய இரக்கம் பாராட்டுகிறார் பாருங்க அவனுக்கு. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவனுக்குள்ள மரணம் வந்து உட்கார்ந்து விட்டது. ஆவிக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம் உள்ள நுழைந்து விட்டது. எல்லா நோய்களும் எல்லா விதமான தீமைகளும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காகி விட்டது. வெறும் நன்மை மட்டுமல்ல, இப்ப தீமையும் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இப்ப இவன் இந்த நிலையில இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்தான் என்றால் அந்த நிலையிலேயே என்றென்றைக்கும் வாழுகிறவனாய் அவன் மாறிவிடுவான். அவனுடைய வியாதிக்கு முடிவே இராது. அவனுடைய சஞ்சலங்களுக்கு முடிவே இராது. அவனுடைய நோய்களுக்கு முடிவே இராது. அவனுடைய வலி வேதனைகளுக்கு முடிவே இராது. இதை புசித்து விட்டு என்றென்றைக்கும் அவன் வாழுகிறவனாய் மாறிவிடுவான். அதை போல ஒரு பெரிய தண்டனை உலகத்துல கிடையவே கிடையாது. கர்த்தர் பாருங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவராம். பாவம் செஞ்ச பிறகு கூட அவனுடைய மீட்பை தான் அவர் எண்ணி பார்க்கிறார். இவன் இதை எடுத்து புசிட்டானா இதே நிலையில இவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். இவனுடைய சாவுக்கு முடிவுறாது, இவனுடைய வியாதிக்கு முடிவுறாது, இவனுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுறாது, இவனுடைய சாபங்களுக்கு முடிவே இராது. ஆகவே இவன் இதை புசிக்காதபடி இந்த தோட்டத்திலிருந்து துரத்துவோம் சொல்லி அவனை துரத்துகிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு விலக்கி வைக்க வேண்டும். இந்த நிலையில இவன் அதை எடுத்து புசித்துட்டு என்றென்றைக்கும் வாழ்ந்தான்னா எத்தனை பேர் நினைக்கிறீங்க வியாதி நோய்கள் எல்லாம் உலகத்தில் அன்றைக்கு நுழைந்து விட்டது. அன்னைக்கு இவன் எடுத்து புசிச்சிருந்தார்னா நாம ஆளாளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருந்தா எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல பாருங்க, எல்லாரும் ஆதி ஆமத்துல முதல்ல வாஸ்து பாத்தீங்கன்னா எல்லாம் 900 வருஷம் இருந்தாங்க, 800 வருஷம் இருந்தாங்க. இப்படிலாம் எழுதிருக்கு. போக 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 வருஷங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 120 வருஷம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் நீங்க சொல்லலாம், என்னையா வருஷம் குறைஞ்சு? அப்போ 900 வருஷம் இருந்தாங்க. நான் சொல்றேன், ஏன் குறைச்சாருன்னா இப்ப இருக்கிற நிலைமையில மனுஷன் பாவ நிலைமையில 900 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த பூமியே தாங்கவே தாங்காது. அதனாலதான் உன்னுடைய அக்கிரமத்துல இவ்வளவு நாள் இருக்க வேணா நீ. ஏனென்று சொன்னால் அக்கிரம பூமியா இருக்குது, அக்கிரமம் செய்யற மக்களா இருக்கிறார்கள். ஆகவே அவளுடைய வாழ்நாளே குறைஞ்சு போச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால் அந்த அக்கிரம நிலையிலே அவர் அவ்வளவு நாள் வாழ்ந்தா அந்த பூமிக்கு நல்லது இல்லை என்று தான் குறைச்சாங்க. வாழ்நாளை குறைச்சு இந்த அளவு கொண்டு வந்திருக்குது. அப்ப மனுஷன் அங்கிருந்து துரத்தப்படுகிறான். ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே அவனுக்கு கிடைக்காமல் தேவன் அவனுக்கு தூரமாக்குகிறார். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க போயிருக்கு பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி இப்ப எங்க இருக்குதாம்? பரதீசில் இருக்குதாம். அங்க புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். மறுபடியும் ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து வாசிக்கிறோம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது. பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனி அங்க இருக்குது. கடைசியில மனுஷனுக்கு அதை புசிக்க கொடுக்க போகிறாராம்.
புசிக்க கொடுத்து அங்க ஒரு சாபமும் வராது, ஒரு நோயும் வராது, அதனுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி இப்படி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, ஜீவ விருட்சம் என்று சொன்னால் ஏதோ அந்த கனியில் ஏதோ இருக்குது என்ற அர்த்தம் அல்ல. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அங்கே தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதீர்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அதுக்கு பதிலாக அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்திருக்க வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்களுக்காகவே வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லலாம், என்னையா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம்னு சொல்லலையேங்க? சொல்லி இருக்குது, எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம்னு சொல்லி இருக்குது. அதுல ஒண்ணுதான் ஜீவ விருட்சத்தின் கனியும். அதுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா சொல்லல. இருந்தாலும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, அது நடுவுல வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி நடுவுல வச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்கி, இது நடுவுல இருக்குது, இது எடுத்து புசி என்று சொல்லி வைத்திருக்கிறார். இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து பிசாசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது மூலமாக சாவு அங்கே வந்தது, மனுஷனுக்கு மரணம் வந்தது, மனுஷனுக்கு எல்லா தீமைகளும் மனுஷ வாழ்க்கையிலே மனு வர்க்கத்துக்குள்ளே வந்து அன்றைக்கு நுழைந்தது. அன்றைக்கு அவன் விரட்டப்பட்டான். ஜீவ விருட்சம் அங்கிருந்து அகற்றப்பட்டு அது பரதேசிலே தேவனுடைய சமூகத்திலே அங்க வைக்கப்பட்டிருக்கிறதாம். அங்கே அதன் கனியை புசிக்கிறவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த இலைகள் எல்லாம் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானவைகளா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு சாபம் இராது. ஏனென்றால் அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்கிறது, அதை புசிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, சரி ஜீவ விருட்சத்தின் கனியை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டார் ஆண்டவர், கொண்டு போய் தேவனுடைய நகரத்தில் வைத்து விட்டார். ஆகவே இனி நமக்கு வாழ்வு எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குது. இந்த வாழ்வு முடிந்து மறுவாழ்வுல தான் எல்லாம் இருக்குது. இந்த வாழ்வில் ஒன்றும் கிடையாது நமக்கு என்கிற தீர்மானத்துக்குள்ள வந்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கீங்களா? ஜீவ விருட்சம் எங்கேயும் போயிடலங்க. கர்த்தர் ஜீவ விருட்சம்னா என்னன்னு காமிக்கிறார். முதல்ல இருந்தே இதுதான் ஜீவ விருட்சம். கர்த்தர் சொல்றாரு, நீ பரலோகத்துல இருக்குது, அங்க வந்தாதான் அது கிடைக்கும் சொல்லி பரலோகம் நினைச்சிட்டு இருக்காத. இந்த உலகத்திலேயே நீ ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க முடியும். எல்லா நன்மைகளுக்கு அடையாளமா இருக்கிற, தேவனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமா இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தை எங்க வச்சிருக்கிறேன்றாரு? உன்னுடைய வாயில வைத்திருக்கிறேன், உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்ல. எப்படி தோட்டத்துக்கு நடுவில் அதை வைத்தாரோ அதே தேவன் கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய சரீரத்தில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற இந்த நாவு இவ்வளவு அருகாமையிலே இவ்வளவு கிட்ட கொண்டு வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில அதை வைத்து விட்டார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஜீவ விருட்சம் என்கிறது எங்கேயோ போய் தேட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இந்த நாவை நாம் சரியாக உபயோகப்படுத்தினால், இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தும் போது இது ஜீவ விருட்சம் போல பயன்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றிருப்பார்களோ, எப்படி வாழ்ந்திருப்பார்களோ, கிட்டத்தட்ட அதுபோல இன்றைக்கு வாழக்கூடிய அளவுக்கு இந்த நாவு இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஒண்ணு இல்லை, இந்த நாவிலே தேவனுடைய வார்த்தைகள் வைக்கப்பட வேண்டும். நாவு தேவனுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். இந்த நாவு தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்பொழுது அதன் பலனை நாம் புசிப்போம் என்று வேத வசனம் எழுதி இருக்கிறது. வாயின் பலனை நாம் புசிப்போம் என்று வேத வசனம் அநேக இடங்களில் சொல்லுகிறது பாருங்க. அது போறதுக்கு முன்னால நீதிமொழிகளில் பல வசனங்கள் இன்றைக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். 12ஆம் அதிகாரத்திலே எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே காரியங்களை நாம் மாற்றி அமைக்க முடியும், எப்படி நன்மைகளை நாம் பெற முடியும் என்று சில காரியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? 29ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் கேட்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறாரு. எதை தேட சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ள இருக்குது என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது நமக்குள்ளாக நிறுவப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ளாக இருக்கிறது. பாருங்க, இதை தேட சொல்லுகிறார். நமக்கு உள்ள இருக்கிறது என்ன என்கிறதை தேட சொல்லுகிறார். நமக்கு உள்ள இருக்கிறது என்ன என்பதை
பார்க்க சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய உள்ளான காரியங்களை கவனிக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் கவனிக்கும் போது, அதன் மூலமாக தான் நாம் நன்மையை புசிக்க முடியும், அதன் மூலமாக தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று அப்படி சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே உங்களுக்கு தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா, உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்குது, your father delights in giving you the kingdom. அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் என்ன பண்ணுகிறாராம்? பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். தம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற சகல காரியங்களும் உங்களுக்கு தர அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் இருதயத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இங்கே திருப்புவோம் இப்பொழுது உபாகமம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30 11ஆம் வசனத்திலிருந்து. உள்ளத்துல என்ன இருக்கிறது? உள்ளத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? மறுபடியும் பாருங்க, அந்த மத்தேயு 13 அந்த ஓமைகளுக்கு தான் செல்ல வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? ஒரு இடத்துல சொல்றார், கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது சிறிய விதையாயிருந்தும் அதை எடுத்து விதைக்கும் போது அது வளர்ந்து பெரிதாகி அநேகருக்கு பயன் தரக்கூடியதாய் அவ்வளவு பெரிய ஒரு மரமாக அது படர ஆரம்பிக்கிறது. சிறிய விதைக்கு ஒப்பா இருக்கிறதாம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? ஒரு நிலத்திலே விதையை விதைத்து இரவில் படுத்து பகலில் தூங்கி தனக்கு தெரியாமலே அது முளைத்து பயிருண்டாகிறது போல இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே விதைக்கப்பட்டு அந்த விதையாகிய அந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே சென்று அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்களை குறித்து தான் தேவனுடைய ராஜ்யம் என்று பேசுகிறார் இயேசு. அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஓமைகள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால், அங்கே தேவனுடைய வார்த்தை விதையை போல உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது என்று பேசுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்க விழுந்தது? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது. ஆனால் சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்து 30, 60, 100மாக பலன் அளிக்க ஆரம்பித்தது. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதாங்கிறார். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தத்தோடு இயேசு சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுகிறது? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தையே தேடி மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள், கேட்காதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, கேளாதிருங்கள் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப வாஸ்தவ வசனத்துல எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம் என்கிறதை குறித்து கேளாதிருங்கள். கேளாதிருங்கன்னா அது வாயை திறந்து அதை பேசாதீங்க. நாள் முழுக்க எதிர்த்து நின்றுட்டு எண்ணத்தை புசிக்கிறது, எண்ணத்தை குடிக்கிறது, எண்ணத்தை உடுத்துறது அப்படி பேசாதிருங்கிறார். கேளாதிருங்கள், வாயை திறந்து அதை பேசாங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? இங்க இருக்குது. எப்படி அது வேலை செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் விதையை போல உள்ள இடம் பெற்று அது வளர்ந்து அது பெரிதாகிறது போல தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையாகி விதை உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறதா? அது வளருகிறதா? அது கனி கொடுக்கிறதா? 30, 60, 100 அது பலன் கொடுக்கிறதா? அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன வேணுமோ அப்பேற்பட்ட விதைகளை விதைக்க முடியும். இந்த இருதயமானது ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை போல இருக்கிறது. உங்களுக்கு சுகம் வேணுமா? அதற்கான விதைகளை விதைக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இயங்குகிறது. உங்களுக்கு செழிப்பு வேணுமா? அதற்கான விதைகளை இந்த இருதயத்திலே விதைக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது. அதனால்தான் சொல்றார், எண்ணத்தை புசிப்போம் என்று கேட்டுட்டு உட்கார்ந்துடலாமே. உன்னுடைய செழிப்புக்கான, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகள் இருக்குது பாரு, அதை எடுத்து கொண்டு போய் உன்னுடைய உள்ளத்திலே வை, இருதயமாகிய நிலத்திலே விதை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனம் உள்ளத்திலே எப்படி இடம்பெறுகிறது, அது உள்ளத்திலே எப்படி இடம்பெற்று விதையை போல அது பெருகி வளர்கிறது என்பதை குறித்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது. இப்ப 30ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா உபாகமத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்துட்டு வாங்க. 30ஆம் வசனத்தையும் 30ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க,
28ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், முதல் 14 வசனங்கள்ல அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் பாருங்க, 28ஆம் அதிகாரத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உன் மீது பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகள், மிருகஜீவின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூடை மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும் ஆயுதங்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களஞ்சியங்கள்ல எல்லா வேலைகளிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படுகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு வரேன். வாளா இருக்க மாட்டா, தலையா இருப்பா, கீழே இருக்க மாட்டா, மேல இருப்பா என்று இப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படுகிறது பாருங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஏன்னா 30ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அதுவும் அதே தான் சொல்லிட்டு வருது. சொல்லிட்டே வந்துதான் கடைசியில் இங்கே சொல்லுகிறது, நான் இன்றைக்கு உனக்கு விதைக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. ஏன் அப்படி சொல்லி இருக்குது? ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் சொல்லி இருக்குது? உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் நீ செய்ய கவனமாயிருக்க வேண்டும். அதான் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. செய்ய கவனமா இருக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய கவனமா இருக்க வேண்டும். கவனமா செவி கொடுத்து கவனமாய் செய்ய இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது பலிக்கும் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் இங்க சொல்லுகிறார், அந்த கட்டளைகள் எல்லாம் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. அதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு சக்சஸ் சொல்லி இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன், சிலர் சொல்லுவாங்க, சரியா சுலபமா சொல்லிட்டீங்க, கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுன்னு சொல்லி இருக்கீரு, அதுலதான் என்னுடைய சக்சஸே இருக்குதுன்னு சொல்லி இருக்கீரு. ஆனால் அது ரொம்ப லேசான காரியமா? அதெல்லாம் விளங்கிக்க முடியுதா? தேவனுடைய கட்டளைகள்லாம் ரொம்ப சாதாரண காரியமா என்று அநேகர் சொல்லலாம். அதனால தான் சொல்றாரு, அது உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. இது உனக்கு மறைக்கப்பட்டும் வைக்கப்படவில்லை, தூரமாயும் வைக்கப்படவில்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை எங்க? அவருடைய கட்டளை எங்க? எப்படி நான் அதை உள்ளத்துல வைக்கிறது? எப்படி அதை உள்ளத்துல விதைக்கிறது? எப்படி அதன் மூலமாய் நான் பயன்பெறுகிறது? அதன் மூலமா ஆசீர்வாதத்தை பெறுகிறது? யார் போய் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறது என்று சொல்ல வேண்டியதில்லை என்றார். நாங்கள் அதை கேட்டு 13ஆம் வசனம், அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. வானத்திலிருந்தும் போய் கொண்டு வர வேண்டியதில்லை, சமுத்திரத்தை தாண்டியும் போய் கொண்டு வர வேண்டியது இல்லைன்ற. இருக்கீங்களா? என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க ஆண்டவர், எவ்வளவு நல்லவர் பாருங்க. சமுத்திரத்தை தாண்டி தான் போய் கொண்டு வரணும்னா டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னைக்கு பழுத்து போயிடும் நிறைய பேருக்கு. இப்போ முடியாது, ஆண்டவரே டிக்கெட்டு காசு இல்லைன்னு பேசாம உட்காந்துருவாங்க. ஏன்னா சமுத்திரத்தை தாண்டி தான் போய் இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றி அங்கதான் இருக்குது, எங்கேயாவது போய் தூரமா போய் கடல் கடந்து போய் அங்கிருந்து தான் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு இருந்தா இன்றைக்கு அநேகருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கு அநேகர் இங்க இருக்கிறீங்க, ஒரு சிலருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை வாங்கி போய் அதை போய் கொண்டு வரவும் முடியாது. வானத்துல ஏறி தான் கொண்டு வரணும், கீழேன்னா நிச்சயமா இங்க யாருக்குமே முடியாது. யாராவது ஏற முடியுமா, யாராவது கொண்டு வர முடியுமான்னு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எங்க அது வச்சிருக்கிறாரு? 14ஆம் வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது எங்க இருக்கிறதா? அது உன் வாயிலும், அது உனக்கு மிகவும் சமீபமாய், எல்லாரும் சொல்லுங்க சமீபமாய், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன அற்புதமா சொல்லுகிறார் பாருங்க. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை திருப்பு முனை ஏற்பட வேண்டுமா? வாழ்க்கை செல்லுகிற திசை மாறி நல்ல திசையில செல்ல வேண்டுமா? வாழ்க்கையில வெற்றி உண்டாக வேண்டுமா? ஜெயம் உண்டாக வேண்டுமா? சாபங்கள் நீங்க வேண்டுமா? குறைகள் நீங்க வேண்டுமா? இல்லாமை நீங்க வேண்டுமா? இது ரொம்ப தூரத்தில் இல்ல, எங்கேயோ வானத்துல இருந்து ஏறி யாரோ குணம் தர்றது இல்ல, இது கடல் கடந்து யாரோ போய் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றது இல்ல, இது முடியாத காரியம் என்று சொல்ல முடியாது. இது மறைபொருளும் இல்ல, தூரமாகவும் இல்லை. இது உனக்கு சமீபமாய் இருக்கிறது. எவ்வளவு சமீபமா இருக்குது? இது உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா?
அதுல முதல்ல என்ன சொல்லி இருக்குது? எங்க இருக்குதான்? வாயில இருக்குது. மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வர்றோம். வார்த்தை வாயில இருக்க வேண்டும். வாயில இருந்தாதான் அது இருதயத்துக்கு போகும். இருதயத்தில் இருந்தாதான் அது வாயில வரும். ஆனா ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாய் எங்க இருக்குது? இருதயத்துல முதல்ல இருக்குதா, வாயில முதல்ல இருக்குதா? வாயில தான் முதல்ல இருக்குது. இருக்கீங்களா? அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இருதயத்தில் இல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்றாங்க, பிரசங்கம் கேட்கறாங்க, அல்லது பைபிளை படிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனால் தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, எதை நாம் வாயில அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நமக்கு சொந்தமாகிறது. ஆவியின் பட்டயத்தை குறித்து சொன்னேன் இல்லையா, பலவிதமான அந்த ஆயுதங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை. ஆவியின் பட்டயம்னா இதை எடுத்துக்கிட்டு இப்படியே கத்தி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. ஆவியின் பட்டயமா இது எப்ப மாறுகிறது? என்றைக்கு இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய உள்ளத்தில என்றைக்கு நம்முடைய இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைக்கிறோமோ, இருதயத்தில் போக ஆரம்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் இது ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. ஆவியின் பட்டயம்னா நம்முடைய ஆவியிலிருந்து வருகிற, எதிரியை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. ஆவியின் பட்டயம் அது பரிசுத்தாவியானவருடைய பட்டயம் அல்ல. அதுனா அவர் உபயோகப்படுத்திட்டு போயிடுறாரு. இது நம்முடைய ஆவியிலிருந்து புறப்படுகிற பட்டயம். இருக்கீங்களா? நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற. அப்ப என்ன ஆக வேண்டும்? இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் போய் இடம் பிடிக்க வேண்டும், நம்முடைய ஆவியில் இடம் பிடிக்க வேண்டும், நம்முடைய ஆவியிலே இது போய் தங்க வேண்டும். விதை எப்படி நிலத்தில் போய் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தில் போய் அங்கே இடத்தை பிடிக்கிறதோ, எப்படி வேரூன்றுகிறதோ, அதுபோல இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக செல்ல வேண்டும், வேரூன்ற வேண்டும். அதிலிருந்து கிளம்பி வருகிற மரமாய் இருக்க வேண்டும். அப்ப இருதயத்தில் போய் வேரூன்றி வார்த்தைகள் அதன் விளைவாக வாய் பேசும்போது என்ன ஆகிறது? ஆவியின் பட்டயமாகிறது. இந்த ஆவியின் பட்டயத்துக்கு நேராக எந்த பிசாசே நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. இது ஒரு பெரிய போராயுதமாக நம்முடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய போராயுதமாக இருக்கிறது. சொல்லுகிறார், அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வாயில முதல்ல இருக்கணும், அப்பதான் இருதயத்துக்குள்ள போகும். அப்ப வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ண வேண்டும்? இது இன்னும் நல்ல ஆழமா நம்முடைய இருதயத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், இது இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாயினால அதை பேச வேண்டும். அதனால தான் சொல்லி இருக்குது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையை வாசித்து அது பேசும்போது நம்முடைய காதுகள் கேட்டது உள்ள போது பாருங்க. அந்த பேசுறதுனாலதான் விசுவாசம் உண்டாகிறது. உள்ளே பேசுறதுனாலே, தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்கிறதுனால உள்ள போய் விசுவாசம் உண்டாகிறது என்கிற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லி இருக்கிறது. வாசிப்போம் 15ஆம் வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். மறுபடியும் அதே சீன். ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரிதான். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழியில் நடக்கும், அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும் நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிறேன், நான் சொல்லி தரேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வை உன்னுடைய இருதயத்துல, உன்னுடைய வாயில வை, அது உன்னுடைய இருதயத்துல போகட்டும். அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வு உண்டாக போறது. நீ பிழைத்து பெருகும்படி. எல்லாரும் சொல்லுவோம், நீ பிழைத்து பெருகும்படி. எல்லாம் சொல்லுவோம், நான் பிழைத்து நான் பெருகும்படி. எத்தனை பேர் பிழைத்து பெருக வேணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பிழைப்பு எங்க இருக்கிறது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. பிழைப்பு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி பிழைப்பை நடத்த போகிறோம், எப்படி வெற்றிகரமாக வாழப் போகிறோம், எப்படி காரியங்களை மாற்றப் போகிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில போய் இடம்பெற வேண்டும். வாயில பேசினாதான் உள்ள போக போகுது. வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. ஜீவனும் நன்மை நமக்கு முன்பாக இருக்கிறது. எப்படி தெரிந்து கொள்கிறது? வைத்தேன்னு சொல்றாரு, ரெண்டு உனக்கு முன்னால் எப்படி தெரிந்து கொள்ளுது? ஜீவனுள்ள வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வடிவில் வைத்திருக்கிறார். வார்த்தை பற்றி தானே சொல்லிட்டு வர்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு, இதை கேட்டதன்படி செய்ய கவனமாயிருன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன்.
அப்ப எப்படி வைச்சார் ஜீவனையும் மரணத்தையும்? வார்த்தையின் வடிவில வைத்திருக்கிறார். வார்த்தையை முன்னால வைக்கிறது மூலமா ஜீவனை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக. இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளும் போது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம், பதிலை தெரிந்து கொள்ளுகிறோம், பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப திரும்ப இதுக்கு போவோம், லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப செல்லுகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது? எப்படிதான்? தேவனுடைய வார்த்தையை வாயில பேசி இருதயத்தில் வைத்து, அந்த இருதயத்தினர் வாய் பேசும்போது அது ஆவியின் பட்டயமாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவே இருக்கிறது. அப்புறம் பேசுகிறார் பாருங்க, 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவேளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சொல்றாரு, பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். எப்படி பரலோகத்தில் சம்பாதித்து வைக்கிறது? எப்படி பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் சம்பாதித்து வைக்கிறது? பணப்பைகள் என்று சொன்னால் பேக்ஸ், பைகள், பணப்பைகள். எல்லாருக்கும் பணப்பைகள் உண்டாயிருக்கா பரலோகத்தில்? எவ்வளவு பெரிய பை அது? பணப்பைகளை செய்து வைத்திருக்கிறீர்களா? சொல்றாரு, பணப்பைகளை சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இங்கே பேங்க்ல போட்டு வச்சா என்ன ஆகுறது? கடகடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கி கடைசியில் 5% 3% வந்துடும் போல இருக்கு. ஒண்ணுமே கிடைக்காது. வெளிநாடுகள்லாம் இன்ட்ரெஸ்டே ஒன்றும் கிடையாது. பேங்க்ல போட்டால் ஒண்ணுமே கிடையாது. வேற எங்கேயா தான் போடணும். அது பேங்க்ல போடவே முடியாது. ஏன்னா எல்லாம் திருடன் சாப்பிட வேண்டியது இல்லை, அங்க போட்டாலே அது ஒண்ணும் இல்லாமல் போயிடுது. அது அவ்வளவுதான். திருடன் அணுகாத ஒரு இடத்துல போடணும், பூச்சி சாப்பிடாத ஒரு இடத்துல போடணும், இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல போடணும். அதை இதையும் நம்பி இருந்தா திடீர்னு பார்த்தா வேல்யூவே குறைவாகி விடுகிறது. எத்தனையோ நாடுகள்ல இப்படி பணத்தினுடைய மதிப்பு குறைவாகி தாங்கள் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் அநேகம் பேர் இழந்து நின்றார்கள் என்று நாம் சரித்திரத்தில் நம்முடைய வாழ்நாளில் வாசித்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அநேக தேசங்கள்ல நடப்பது. கொண்டு போய் 10 லட்சம் போடுறாங்க சம்பாதிச்ச வாழ்நாளில். கடைசியில் அதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் போனா 1 லட்சம் கூட தேராது. அந்த அளவுக்கு பணம் வந்து மதிப்பு குறைந்து போய் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கடைசியில் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதை தான் சொல்லுது, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்க இருக்குது? திருடன் திருடாத ஒரு இடம் எங்க இருக்கிறது? பூச்சி கெடுக்காத ஒரு இடம் எங்க இருக்கிறது? பூச்சி கெடுக்காத, திருடன் திருடாத ஒரு இடம் இருக்கிறதா? சொல்றாரு இயேசு, சொல்றாரு, ஆமா இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல பணப்பைகளை வையுங்க. எப்படி சம்பாதித்து வைக்கிறது? எப்படி அதை வைக்கிறது? அவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருதயம் இருக்குமா? இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் பொக்கிஷம் இருக்குது. நான் இப்படி சொல்றேன், உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இருதயமாகிறது, இந்த இருதயம் என்கிறது ஒரு நல்ல ஒரு நிலம் போல இருக்கிறது. இந்த இருதயத்தில் நான் காரியங்களை வைக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை வைக்கும் போது, இந்த இருதயத்தில் நான் தேவனுடைய வார்த்தையில விதைக்கும் போது, இந்த இருதயத்தில் நான் சரியான விதத்தில் காரியங்களை செய்யும் போது எனக்கு வேண்டிய எல்லாம் உண்டாயிருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இருதயத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை இந்த இருதயத்துக்குள்ள போய் என்னுடைய வாயினால பேசப்படும் போது அது ஜீவ விருட்சத்தை போல எனக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுக்க ஆரம்பிக்கிறேன். சுகத்துக்கு ஏற்ற வார்த்தையில வைத்தா சுகத்தை அறுக்க ஆரம்பிக்கிறேன். செழிப்புக்கு ஏற்ற வார்த்தையில வைத்தா செழிப்பை அறுக்க ஆரம்பிக்கிறேன். நன்மைக்கு ஏதுவான வார்த்தையில விதைக்கும் போது நன்மை அறுக்க ஆரம்பிக்கிறேன். இதை யாருமே என்னிடத்துல இருந்து எடுத்து போடவே முடியாது. இருக்கீங்களா? அப்ப என்னுடைய இருதயம் எங்க இருக்குது? என் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் என்னுடைய இருதயம் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நான் கொடுக்கும் போது என்னத்தை காண்பிக்கிறேன்? என்னுடைய இருதயம் எங்க இருக்குது என்கிறத காண்பிக்கிறேன். என்னுடைய இருதயம் என்ன நிலையில இருக்குது? என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? எப்பேற்பட்ட இருதயத்தை நான் உடையவனா இருக்கிறேன்? அதை தான் சொல்றாரு இவரு.
அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பை நல்ல பெரிய பையா இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இது சரியா இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். எங்கேயாவது ஒரு பையில வச்சு அதை அவனா தூக்கிட்டு போயிட போறான். ஏதாவது பூச்சி கீச்சி தின்னுட போகுது. அழியாத ஒரு பை இருக்குது, கெடாத ஒரு பை இருக்குது, பூச்சி தின்ன முடியாத அணுக முடியாத ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் இது என்று சொல்லி தருகிறார் இயேசு. என்ன சொல்லுகிறாரு? இருதயம் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருதயம் இருக்கும், இருதயம் எங்கேயோ அங்கதான் பொக்கிஷம் இருக்கும். பொக்கிஷமும் இருதயம் ஒரே இடத்துல தான் இருக்குது. உங்களுடைய பொக்கிஷம் உங்களுடைய இருதயத்துல தான் இருக்குது. அப்ப இருதயத்தை மேன்மையா எண்ணுங்கள், இருதயத்தில் வைக்கிற வார்த்தையை மேன்மையா எண்ணுங்கள். ஏனென்றால் இதுதான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலமாக உங்களுடைய இருதயம் இருக்கிறது என்று போதிக்கிறார் இயேசு. வாசிப்போம், நீதிமொழிகளுக்கு திருப்போம். 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். இப்ப தெரியுது இல்லையா? எதனால் திருப்தி அடைவான்? வாயின் பலனால் திருப்தி அடைவான். வாயின் பலனால் திருப்தி அடைவான். உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவையும் எப்படி சந்திக்கப்பட போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். சுகம் எப்படி உண்டாக போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். செழிப்பு எப்படி உண்டாக போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்ப வாய்க்கு எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறது என்று வாசித்தோம். வேத வசனம் சொல்லுது வாயின் பலனால் திருப்தி அடைவானாம். 18ஆம் வசனம், ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, the lips or the tongue of the wise is like medicine. நான் ஏங்க அந்த நாவல அறிக்கை செய்யணும், நான் ஏன் பேசணும்னு சொல்லி சிலர் கேட்கிறாங்க. பேசினா என்ன ஆயிடுமாக்கும்? நான் எதுக்கு பேசணுமாக்கும்? பேசுறதுங்கிறது மருந்து சாப்பிடுறது மாதிரி, நோய்க்கு மருந்து சாப்பிடுறது போல. மருந்து சாப்பிட்டா எத்தனை பேர் நினைக்கிறீங்க குணமாகும்னு? குணமாகிறதுக்காக தான் மருந்து சாப்பிடுறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்து போல இருக்கிறதாம், அது ஔஷதமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதமாய் இருக்கிறது என்றால் இது சாதாரண நாவு இல்லை, ஞானவானுடைய நாவு. ஞானமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாவு அது மெடிசனை போல இருக்கிறது. ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாய் இந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இன்றைக்கு என்னத்தை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாயின் பலனை நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாயில எதை சொன்னீர்களோ அதுதான் இன்றைக்கு புசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, வாயின் பலனைத்தான் நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாசிப்போம் 3ஆம் வசனம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். உயிரையே காத்துக்கொள்ள முடியுமா வாயை காக்கிறது மூலமாக? அப்ப ஜெபத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப வாயில என்ன பேசுகிறோம் என்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ஜெபத்துல ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லுகிறார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியாக என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடியே ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆக மனுஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. வாயை திறந்து பேசும்போது அவன் சொன்னபடியே ஆகிறது. ஆகவேதான் மனுஷன் தன்னுடைய வாயின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நாவின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் சொன்னபடியே தான் அவனுக்கு ஆக போகிறது. பிராணனையே காக்கிறான் நாம் வாயை காக்கிறவன். வாசிப்போம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீதிமொழிகள் 15:2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். என்ன அருமையா சொல்லியிருப்பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசித்தேன், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏன் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு இப்ப தெரியுது. மகிழ்ச்சி ஏன் நிறைய பேருக்கு இல்ல? மகிழ்ச்சி எப்படி உண்டாகுமா? வாய் மொழியினால் தான் உண்டாகுமா? வாயில பேசினாதான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நிறைய பேர் சொல்றாங்க மகிழ்ச்சி வேணுங்க ஜபம் பண்ணுங்க, சந்தோஷம் வேணும் எனக்கு ஜபம் பண்ணுங்க. மகிழ்ச்சி எப்படி உண்டாகிறதாம்? வாய் மொழியினால் உண்டாகிறதாம். இந்த நாவில் நாம் என்ன பேசுகிறோமோ அதன் மூலமாக தான் மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீங்கள் கஷ்டப்படுகிற நேரத்திலே, இல்லாமல் இருக்கிற நேரத்திலே, பிரச்சனையில் இருக்கிற நேரத்தில், நோயில் இருக்கிற நேரத்திலே, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டியதா இருக்கிறது.
அதுக்கு தான் ஜெபம் என்கிறது. வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை இந்த இருதயமாகிய நிலத்தில் வைத்து அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது தான் ஜெபம். அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் பிரேயர். அதுதான் வெற்றி தருகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. வாய் மொழியினால் தான் மகிழ்ச்சியை உண்டாகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஞானியின் இருதயம் 16:23. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும். 24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் முழுக்க முழுக்க வாசித்து பாருங்க. இந்த நாவை பற்றி அதிகமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானி ஒரு காரியத்தை புரிந்து கொண்டிருக்கிறான், வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு இந்த நாவு தான் மிகவும் முக்கியம் என்று. இந்த நாவை எப்படி எம்ப்ளாய் பண்ணுகிறோம், இந்த நாவை எப்படி உபயோகப்படுத்துகிறோம், ஜெபத்தில் நாம் இதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க 17ஆம் அதிகாரம் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி எப்படி உண்டாகிறது? வாயின் வார்த்தையால தான் உண்டாகிறது. அந்த மன மகிழ்ச்சி உண்டாகும் போது அதுவே ஒரு மெடிசின் போல நம்முடைய வாழ்க்கையில ஆய்விடுகிறது. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஆங்கிலத்தில் அருமையா சொல்லப்பட்டிருக்கு, man's words are like deep waters. ஆழமான ஜலம் போல் இருக்குமா. ஞானத்தின் ஆற்று பாய்கிற ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். 7ஆம் வசனம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. 20ஆம் வசனம். அவன் வாயின் பலனால் அவனுடைய வயிறு அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எவ்வளவு சொல்லி இருக்கு பாருங்க. சில வசனங்களை தான் வாசித்தேன் சாம்பிளுக்கு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 22ஆம் வசனத்தை. அநேக திருமணங்கள் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். நாவை பற்றியே சொல்லிட்டு வந்து டக்குன்னு சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். செவ்வாய்க்கிழமை சாயங்காலங்களில் பெண்களை எப்படி தேவன் உண்டாக்கி இருக்கிறார், எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்பது குறித்து பேசி வருகிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, பெண்கள்னா என்னையா லொடலொடலொடன்னு பேசுறாங்கய்யா, பேசிய காரியத்துக்கு எடுத்துடுறாங்க, பேச்சை நிறுத்தினாலே பெண்கள் நல்லா இருப்பாங்கன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கி இருக்காரு, அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. அவங்களை பேசுறதுக்காகவே தான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. தான் ஒரு ஆள் சொன்னாராம், ரொம்ப பேசுது பொண்டாட்டி வேணாம், பேசாத பொண்டாட்டியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, பேசாத ரொம்ப ரொம்ப நேகிங் ஒய்ஃப் போட்டு நச்சரிச்சிருது என்ன, பேசி 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குயட்டா இருக்கிற ஆளை பிடிப்போன்னு சொல்லி பிடிச்சா அது குயட்டா நச்சரிக்குதான். அது நச்சரிக்கை அந்த வாய் பேசுறது நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் அப்படி உண்டாக்கிட்டாரு. இந்த உண்டாக்குனதை நீங்க மாத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி, நீங்க மாத்த முடியாது. இதை எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் என்ன பண்ணார் ஆண்டவர், உயிரோடு எழுந்த உடனே கல்லறை பக்கத்திலே நின்றுட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த பெண்கள் வரட்டும், அவங்கள்ட்ட முதல்ல நியூஸ் சொல்லிடுவோம் அப்படின்னு. அவங்கள்ட்ட சொன்னா உலகம் முழுக்க பரவிடுன்னு சொல்லி அங்கேயே காத்திருந்து தேடி வந்த பெண்களுக்கு முதல்ல காட்சி அளிச்சு சொன்ன உடனே தீப்பொறி மாதிரி எருசலேம் நகரம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது நியூஸ் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு ரூமர் இருந்தா போதும் அவங்க ஒரு கதையை சொல்லிடுவாங்கன்னு. பாசிட்டிவா உபயோகப்படுத்தணும். பால் யாங்கி சோன்கிற பிரசங்கியார் கொரியா தேசத்துல வச்சிருக்கார் சபை, ஆயிரக்கணக்கான ஹோம் செல் குரூப்ஸ் வச்சிருக்கிறாராம் பாருங்க. அந்த ஹோம் செல் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை தான் உபயோகப்படுத்துறாராம். ஆண்கள் ஹோம் செல் லீடராகவே இருக்க முடியாதான் அவர் சபையில. அவர் ஹோம் செல்லை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வெறும் பெண்கள் தான் செலக்டட், ஆண்களே வேணான்றாரு. ஆண்கள் வேணா, பெண்கள் தான் ஹோம் செல் குரூப் லீடரா இருக்க முடியுன்றாரு. ஏன்னு சொன்னா, ஒண்ணு பெண்கள் நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள். ஏன்னா கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி உண்டாக்குனார் இல்லையா. ஏற்ற துணைன்றது அங்க இதுல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குது, ஹெல்ப்பர்னு சொல்லி. பெஸ்ட் ஹெல்ப்பர் பெண்கள். பெண்கள் ஹெல்ப் பண்றதுக்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்குது. அப்ப சபைக்கு ஹெல்ப் பண்றதுன்னா பெண்களை தேர்ந்தெடுத்தா போதும்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அது. அதனால ஆயிரக்கணக்கான பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆயிரக்கணக்கான ஹோம் செல் குரூப்ஸுக்கு அவர்களை தலைவர்களாக்கி அந்த பெண்கள் தான் அந்த வீடுகளில் கூட்டம் நடத்துகிறார்களாம் பாருங்க. நல்ல ஹெல்ப்பர், பாஸ்டருக்கு பக்க துணையா இருந்து கரெக்டா
அவர் சொல்றதை கரெக்டா நிறைவேற்றி கரெக்டா செஞ்சு கரெக்டா கொண்டு போகிறாங்க என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வார்த்தையை பற்றியே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்ன பண்ணுகிறது? வாயின் வார்த்தைகள் பல நாளுடைய வயிறு நிரம்புன்னு சொல்லி வார்த்தைகள் என்ன எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டே வந்தான் சொல்றாரு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். எப்படி நன்மையானதை கண்டடைகிறான்? மனைவியை ஏன் கொடுத்தார் ஆண்டவர்? நல்லா பேசட்டும், ஆனா நல்ல காரியங்களை பேசட்டும். ஏனென்றால் மனைவிக்கு நான் தான் சொல்றது, கல்யாண பிரசங்கத்துல சொல்றது இதை, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு முதல்ல எனக்கு வாஸ்தவ உடனே எனக்கு உள்ளத்துல வந்தது, அது எப்படி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லலாம், எல்லாரும் நன்மையானதை கண்டடைச்சிட்டாங்களாக்கும். பாதி பேரை கேட்டா, இந்த மாதிரி குரூப்ல கேட்டீங்கன்னா மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைந்தானு கேட்டா பாதி பேர் சொல்லுவாங்க, ஆமையா உண்மை உத்தமம், நிச்சயமா நன்மையானதை தான் கண்டடைந்திருக்கிறேன், நான் எப்படியோ போயிருப்பேன், கல்யாணம் நல்ல மனைவி எனக்கு கிடைச்சது, அதனால என் வாழ்க்கையே நல்லா இருக்குது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்றது 100க்கு 100 உண்மைன்னு வைங்க. இன்னும் மீதி ஒரு பாதி பேர் இருப்பீங்க. எப்பவுமே அந்த அடுத்த பாதியை விட்டுறக்கூடாது பாருங்க. நான் பிரசங்கியா இருந்தாலும் அடுத்த பாதியை விட்டுற முடியாது. அடுத்த பாதி சொல்ல, நான் நல்லா தானையா இருந்தேன், என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே பிடிச்சிருச்சு எனக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் விடலையா? கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி வேதம் அப்படி சொல்லலாம்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைன்னு சொன்னா இது எல்லாருக்கும் பொருந்தாதையா? ஒருத்தர் நன்மையானதை கண்டடைஞ்சிருக்கிறாங்க, இன்னொருத்தனுக்கு அது வம்பாதான் வந்து அமைஞ்சிருக்குது. அதனால ஒட்டு மொத்தமா மனைவியை கண்டடைந்தவன் எல்லாம் நன்மையானதை கண்டடைந்தான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசிட்டு இருந்தேன். பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசித்தாலே போதும் அநேக நேரத்தில். அதுதான் இங்கிலீஷ் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லது. அதனால கொஞ்சமாவது இங்கிலீஷை கற்றுக்கணும், ஏன்னா கொஞ்சம் அது உதவும் அப்பப்போ. இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க. அந்த இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசித்தா எப்படி சொல்லியிருக்குது, he that finds a wife finds a good thingன்றதுக்கு பதிலாக எப்படி சொல்லியிருக்குன்னா, he that finds a good wife finds a good thing. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்றதுக்கு பதிலாக நல்ல மனைவியை கண்டடைகிறவன். இப்ப விளங்கிடுச்சு, இப்ப 100க்கு 100 உண்மை. அதைத்தான் சொல்ல வருது வேதம். நீதிமொழிகள் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த பொல்லாத பெண் நல்ல பெண் இந்த ரெண்டு பேருக்கும் ஒப்பிட்டு தான் பேசுகிறது பாருங்க. இந்த பொல்லாத பெண்ணுடைய பிரச்சனை என்ன? வாயை திறந்தா தீமை தான் வெளியே வருகிறது, வாயை திறந்தா பொல்லாப்பு தான் வெளியே வருது, வாயினாலே எல்லாவற்றையும் அவள் தீமையை பேசுகிறாள், தீமை நடக்கிறது, தீமையை பிறப்பிக்கிறாள் அவள். இந்த நல்ல மனைவி என்கிற இந்த குணசாலியான ஸ்திரீ, நல்ல மனைவி அப்படின்லாம் வேத வசனத்துல நீதிமொழிகள்ல அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. இப்படி குணசாலியான ஸ்திரீ அல்லது நல்ல மனைவின்னு சொல்லியிருக்கு. அது யாரு? நல்ல மனைவின்னு சொன்னா ஒரு ஆவிக்குரிய மனைவி. ஆவிக்குரிய மனைவினா யாரு? ஆவிக்குரிய மனைவினா எப்படி தேவனுடைய வார்த்தை எடுத்து தன்னுடைய இருதயமாகிய அந்த நிலத்துல வைத்து இந்த சிறிய விதை வந்து பெரிய அளவுக்கு வளரும்படியாக இடம் கொடுத்து அந்த வார்த்தைகள் தன்னுடைய வாயில ஜபத்துல பேசி அப்படி பேசுகிற மனைவி. எப்படிப்பட்ட மனைவி? நல்ல மனைவி. இப்படி ஒரு நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல மனைவினா என்ன? ஒரு ஆவிக்குரிய மனைவி. அவளுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்படி பேசணும்னு தெரியும். மற்ற மனைவிகள் என்ன பண்றாங்க? வீட்டுல பிரச்சனைன்னா முதல்ல போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருவாங்க, அதை இது சரியே கிடையாது, ரொம்ப சுத்தம் மோசம், நீங்க எல்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் பேசுங்க வாங்க அப்படின்றது. இது அப்பா அம்மாட்ட சொன்னது இல்லாம அவங்க அண்ணன் தம்பி வீட்டுலாம் போய் சொல்றது, அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து நிக்கிறது என்ன பண்ணியாக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துருது, என் புருஷன் சரியே கிடையாதுங்க, இது ஒண்ணும் கிடையாது, சரியா காசு தர்றது கிடையாது, சரியா ஒண்ணும் பண்றது கிடையாது, இது என்னன்னா சரியா வேலைக்கு போறது கிடையாது, சரியா ஒண்ணும் பண்றது கிடையாது, எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்களாக்கும். இது எல்லாம் வந்தோம்னா அவருக்கு உடனே ஏறிக்குது. அவருக்கு இந்த நல்ல மனைவிக்கு இதெல்லாம் கிடையாது தெரியுமா? ஏன்னு சொன்னால் சாதாரண பெண்ணுக்கு என்ன, அவளுக்கு ஆண்டவரை தெரியாது, பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மாட்ட தான் சொல்ல முடியும். ஏதாவது கண்ணீர் விடணும்னா அவங்க அப்பா அம்மாட்ட போய் தான் அழக முடியும். அதனால வீட்டுல பிரச்சனைனா உடனே போய் அங்க சொல்ல வேண்டியது, அண்ணன் வீட்டு சொல்ல வேண்டியது, எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போய் சொல்லி அழக வேண்டியது, இவ்வளவுதான். நல்ல மனைவி கர்த்தரை அறிந்திருக்கிற மனைவியா இருக்கிறதுனால அவளுக்கு ஜெபம் பண்ண தெரியுது. அவன் என்ன பண்றான்? தேவனுடைய வார்த்தை இடத்துல தன்னுடைய உள்ளத்துல வைத்து இவள் அந்த வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணுகிறாள். ஜபத்துல அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்தே நன்மைகள் உண்டாகிறது, தயவு உண்டாகிறது. ஏனென்றால் இவள் வந்து தன்னுடைய வாயின் வல்லமை எல்லாத்திலும் எதிரில் உபயோகப்படுத்துகிறாள். தன்னுடைய பிரச்சனையை பேசுறதுல உபயோகப்படுத்துறது இல்ல, எதை பேசுறதுல உபயோகப்படுத்துகிறாள்?
பிரச்சனைக்கான பதிலாகிய தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துல வைத்து அதை பேசுகிறதுல அதை பயன்படுத்துவதனால அந்த பிரச்சனைக்கு பதில்கள் உண்டாகிறது. ஆகவே அப்பேற்பட்ட புருஷன் ஒரு நன்மையானதை கண்டடைந்து விட்டான் என்று. எத்தனை பேர் நல்ல மனைவியை கண்டடைந்திருக்கிறீர்கள் சொல்லி கையை உயர்த்த சொல்ல போறது இல்லை. இப்ப அது பெரிய டேஞ்சர் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்ல மனைவியை கண்டடைகிறோம், நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல மனைவினா யாரு? நல்ல தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே வைக்கக்கூடியவள், எப்படி வைக்க முடியும் என்று அறிந்து கொண்டவள், எப்படி இந்த வார்த்தையை எடுத்து வாயில பேச முடியும் என்று அறிந்து கொண்டவள், எப்படி இந்த ஜெபத்தில் உபயோகப்படுத்த முடியும் என்று அறிந்து கொண்டவள், இந்த வாயின் வல்லமையை உணர்ந்து கொண்டவள் என்றால் அவளுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். பாருங்க, பெண்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. இந்த பேசுறதுன்றது இது மைனஸா தான் பாக்குறோம் நம்ம, இது கெடுக்குதுன்றதை தான் பாக்குறோம் மொழியே, இது எவ்வளவு பிளஸ்ங்கிறத பாக்குறதே கிடையாது. அதனால்தான் பெண்கள் பாருங்க அநேக நேரத்தில் பெரிய ஜெபத்துல பெரிய ஆட்களா இருப்பாங்க. ஆவிக்குரிய பெண்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய், பரிந்து பேசக்கூடியவர்களாய், அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. ஏனென்றால் தங்களுடைய வாயை முழுக்க எப்படி நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிறது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இருக்கீங்களா? அப்ப வாய் ஜீவ விருட்சமாயிருக்கிறது. இந்த விருட்சத்தின் இலைகள் தேசங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் எழுதி இருக்கிறது. நம்முடைய வாயை திறந்து நாம் சரியான வார்த்தையில பேசுவோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் என்றால், வாயில எப்படி தேவனுடைய வார்த்தையை வைக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த தேசத்துக்கு சேமத்தை நாம் உண்டாக்க முடியும். இருக்கீங்களா? நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை உண்டாக்க முடியும், தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சாபக்கேடுகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை திருப்பி நன்மையான பாதையில நம்முடைய வாழ்க்கையை திருப்ப முடியும், செலுத்த முடியும் என்பது நிச்சயம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னுடைய நாவு ஆரோக்கியமான நாவு, நல்ல நாவு, தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாவு. தேவனுடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருக்கும்போது அது ஜீவ விருட்சம், ஜீவனை பிறப்பிக்கிறது, சுகத்தை பிறப்பிக்கிறது, நன்மையை பிறப்பிக்கிறது, பொருளாதார பெருக்கத்தை பிறப்பிக்கிறது. நான் பிழைத்து பெருகும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு என்னுடைய வாயில வைத்து அதை பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாயிலே நான் வைக்க தெரிந்து கொள்ளுகிறேன். எனக்கு பிழைப்புண்டாயிருக்கும்படி, நான் பெருகும்படிக்கு, ஆசீர்வாதமாயிருக்கும்படிக்கு ஜீவ வார்த்தைகளை என்னுடைய வாயிலே நான் வைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி எங்கேயோ பரலோகத்தில் இருக்குது, அங்க போய் தான் புசிக்க போறோம் என்றல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். நீங்கள் நினைச்சா ஒவ்வொரு நாளும் அதிலே பங்கு பெறலாம். இன்றைக்கு நாம் ஏதேன் தோட்டத்து நடுவில் இருந்தே ஆதாம் எவ்வளவு போலதான் இன்றைக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை வாயில வைத்து அதை பேசும்போது ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்கிறவர்களா இருக்கிறோம். சாத்தான் அந்த வார்த்தைக்கு தான் எதிராக இருக்கிறான். இந்த வார்த்தையை எப்படியாவது நீக்கி போட வேண்டும் தான் அவனுடைய விருப்பம். இந்த வார்த்தையை பற்றி கொள்வதுதான் நம்முடைய வேலை. இதை வாயில வைப்பது தான் நம்முடைய வேலை. இதை இருதயத்தில் வைப்பது தான் நம்முடைய வேலை. இதை பேசுவது தான் நம்முடைய வேலை. ஏனென்றால் நம்முடைய பிழைப்பும் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பெருக்கமும் அதில் தான் அடங்கி இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். காலை வேளை வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர். அது எங்களுக்கு மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல. அது எங்களுக்கு மிகவும் சமீபமாய் எங்கள் நாவிலும் எங்கள் எங்கள் இருதயத்திலும் இருக்கிறது, வாயிலும் எங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகளை மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, இந்த ஜீவ வார்த்தைகளை பேசுகிற அதனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஞான இருதயத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணரட்டும். ஜெபத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, இந்த ஜீவ வார்த்தைகளை எடுத்து வைத்து ஒவ்வொருவரும் பேசட்டும். ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு செல்லட்டும். ஜீவனை பிறப்பிக்கட்டும், பெருக்கத்தை உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும். எல்லா சாபக்கேடுகளையும் நீக்கி போடட்டும். எல்லா விதமான குறைவுகளையும் அற்று போக பண்ணட்டும்.
வியாதிகளை நீக்கி போடட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த ஜீவ வார்த்தைகள் கொண்டு வரட்டும். உடைய வார்த்தை அனுப்பி சொஸ்தத்தை அளித்தீர் என்று எழுதி இருக்கிறதே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பேற்பட்ட விதத்தில் இந்த ஜீவ வார்த்தை பேசப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் இந்த ஜீவ வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ஜெபத்திலே அது ஏறெடுக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். வெற்றி உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வெற்றி உண்டாகட்டும். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கனமகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பாடலை பாடுவோம். பிறகு நாம் கலந்து செல்வோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு வெற்றி குறித்து போதிக்கிறோம். வெற்றி வாழ்க்கை குறித்து 6:30 மணிக்கு ஆராதனை. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு என்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. இயேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்து மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை ஆசைவாடுதே இவ்வேளை. இயேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே.